நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போவேன். என்ன பாக்குறவங்க எல்லாம் எவ்வளவு நல்லவனா இருக்கான்னு அவங்க மனசுக்குள்ள நினைப்பாங்க. அதாவது இவன் பாஸ்டரோட பையனா இருக்கிறதுனால ரொம்ப நல்லவனா இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமா, அதாவது திங்கள், செவ்வாய், இப்படி வாரம் முழுக்க நான் எனக்கு தெரிஞ்ச அந்த தவறான செயல்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு எச்சரிக்கை வரும். அதாவது தேவன் என்ன அடிக்கடி நீ திரும்ப வந்துருன்னு என்ன எச்சரிப்பாரு. உனக்கான திட்டங்கள் இது இல்ல, அது வேறன்னு சொல்லி என்ன நிறைய தடவை அவரு எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. ஆனா அப்ப நான் எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. பல முறை நான் மரணத்துல இருந்து, ஜெயில இருந்து, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். நல்ல விஷயம் எதுன்னு தெரியும். இருந்தாலும் நான் தவறான செயலை தான் செய்ய விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தேன். தேவன் என்னுடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்டாரு, என்னுடைய தந்தையினுடைய ஜெபத்தையும் கேட்டாரு. ஆனா உண்மையிலே நடந்தது என்னன்னா, தேவன் அவங்க கண்ணீருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த சமயம் தேவன் என்னுடைய வாழ்க்கையை தொட்டு விட்டார், என்னுடைய இதயத்தையும் தொட்டு விட்டார். எனக்குள்ள அந்த மாற்றம் அப்ப ஏற்பட ஆரம்பிச்சது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வாருங்கள்னு நான் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். தேவன் என்ன மிகவும் அழகா தாங்கி பிடிச்சாரு. நான் மறுபடியும் அவருடைய மகனா மாறுறதுக்கான வாய்ப்பை எனக்கு மறுபடியும் கொடுத்தாரு. நான் ஜெபம் செஞ்சுட்டு ஒரு பாடலை எழுத ஆரம்பிச்சேன். அந்த பாடல் உருவானதுக்கு அப்புறம் நாங்க அதை யூடியூப்ல அப்லோட் செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப தேவன் எவ்வளவு அற்புதமானவர்னு நாங்க உணர ஆரம்பிச்சோம். இந்த பாடல் மூலமா லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றாங்க. அந்த பாடலுடைய பெயர் இயேசுவே உமக்கு சமீபமாக. இந்த பாடல்ல என்னுடைய சொந்த சாட்சியம் இருக்கு. உங்க எல்லாருடைய சாட்சியமும் இந்த பாடல்ல உங்களுக்கு தெரிய வரும். எப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு வருகிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில இயேசு அடியெடுத்து வைக்கும் போது, அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்பவும் அப்படியே இருந்துடவே இருக்காதுங்கிறது உண்மை.